இது என்னோடய ஸ்டைல் மீன் குழம்பு ரெசிபி. இந்த ரெசிபிக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு திரும்ப வந்து இதில் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். பச்சை மிளகாவை இப்படி நீட்ட வாக்கில் நல்லா கீறி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையை கொஞ்சம் பிச்சு இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 தக்காளி, புளி நம்ம எடுத்துருக்கிறனால தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி இல்லைன்னா ஒரு தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்ல நீட்ட வாக்கில் கட் பண்ணி பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு சீரகம் சோம்பு இதெல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம், மஞ்சப்பொடி லைட்டாக, இதுக்கப்புறம் மகாராஜா புளிக்குழம்பு பொடி வந்து ஒரு 1/4 பாக்கெட் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் வந்து சக்தி மீன் குழம்பு பொடி இந்த 10 ரூபா 12 ரூபா பேக்கெட் இருக்கும்ல, இந்த பேக்கெட் வந்து ஒரு பேக்கெட் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா நான் இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா விட்டுட்டு கொதி விழுந்தோடனே இது இந்த மாதிரி திக்காக வரும். நல்லா கொதித்து எல்லாமே காய் தக்காளி எல்லாமே வெந்ததுக்கப்புறம் இந்த மீன் துண்டை வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஆட் பண்ணி திரும்ப இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அதுக்கப்புறம் கொதிக்க விடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக ஆயிலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், பெருஞ்சீரகம், சீரகம், சோம்பு, அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து அந்த